தொடர் விடுமுறை காரணமாக கர்நாடகாவிலிருந்து ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வரும் நிலையில் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் தேசிய சீலன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் தேசிய சீலன். பள்ளிகள் மற்றும் கிறிஸ்துமஸ் அரசு விடுமுறையை தொடர்ந்து பெங்களூர் ஹொசூர் பகுதியை சேர்ந்தவங்க குடும்பத்தோட சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருவதால இப்போ கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் தகவல் என தேசிய சீலன். கண்டிப்பாக தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு ஜனவரி 2 வரை அரையாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக 3 நாட்கள் அரசு விடுமுறையை தொடர்ந்து பலரும் சொந்த ஊர்களுக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர். பள்ளி தேர்வு விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் அரசு விடுமுறையை தொடர்ந்து பெங்களூரு ஓசூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் குடும்பத்துடன் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் அத்திப்பள்ளி சுங்கச்சாவடி, கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி, தருமபுரி மாவட்டம் தொப்பூர் சுங்கச்சாவடி, சேலம் மாவட்டம் ஓமலூர் சுங்கச்சாவடி உள்ளிட்ட 4 சுங்கச்சாவடிகளிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அதனுடைய நேரடி காட்சிகளை நம்ம தற்போது பார்த்தோம். கர்நாடக மாநிலத்திலும் ஏராளமான தமிழர்கள் வசித்து வருவதாலும் ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளில் வசித்து வரும் பிற மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் சொந்த ஊர்களுக்கு குடும்பத்தினருடன் படையெடுக்க தொடங்கியுள்ளதால் சுங்கச்சாவடியில் இருந்து குந்தாரப்பள்ளி எனும் இடம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்தும் காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவலுக்கு நன்றி தேசிய சீலன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.